இல்ல தேர்தல் வேலை எப்போ திமுக தொடங்கிருச்சுங்க. தென் சென்னை மட்டும் இல்ல 40 தொகுதிகளும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்லியிருக்கிறார். 40ம் நமதே நாளையும் நமதே என்று மிக சிறப்பான கருத்தை சொல்லி இங்கு தேர்தல் பணிகளை முடிக்கிட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அளவில் ஒரு அரசியல் கட்சி கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக அந்த உடன்பாடு காணப்பட்டிருப்பதில் முதல் முறையாக அது முதல்ல முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வேட்பாளர்கள் பரிசீலனை அதாவது நேர்காணல் நடத்தி 40 தொகுதிகளுக்குமான நேர்காணல் முடிவுற்றிருப்பது என்பதும் திமுக கூட்டணியில் தான். எனவே திமுக கூட்டணி என்பது இப்போ படு வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அளவிலான வெற்றியை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறது. போன தேர்தலில் 2019 பொதுவாகவே அந்த 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசம்னா 77 பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வான் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அது உலக சாதனையாக கருதப்பட்டது. அதுக்கப்புறம் 80 ஆந்திராவில் நந்தியாலுங்கிற தொகுதியில் நரசிம்மராவ் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதுவுமே பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய தலைமையில் 2019 நடைபெற்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டுமே 2 தொகுதிகளில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி காணப்பட்டது. ஒன்று ஸ்ரீபெரும்புதூர், இன்னொன்று திண்டுக்கல். நான் வருகிற தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. 2019 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் 2, 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் 4, 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் 8, 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் 9, 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவை 11 என்று நினைக்கிறேன். இப்படி மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை வெற்றியை கண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை எனக்கு தெரிந்து 40 தொகுதிகளிலும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் வெற்றி பெற்ற தொகுதிகளாகவே 40 வரும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை காணும் போது ஏற்படுகிறது. கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பே வார்டு சிஸ்டம் வந்துச்சா, அதோட யூசேஜ் எப்படி இருக்கு? அதாவது 70 கட்டண படுக்கை அறைகள் அதில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடங்கி வைக்கப்பட்ட நாள் முதல் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு. நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வது, நிறைய IAS அலுவலர்களுடைய குடும்பத்தாரும் கூட அதிலே பயன்பட்டு வருகிறார்கள் என்கின்ற தகவலை சொன்னார்கள். மிக சிறப்பான வகையில் ஒவ்வொரு அறையிலும் தனித்தனி தொலைக்காட்சி பெட்டிகள், குளிர்சாதன வசதி, ஒரு சோஃபா செட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு டேபிள் சேர் போன்ற பல்வேறு வசதிகள். இந்த வசதிகளுடன் குறைந்த கட்டணத்திலான அந்த படுக்கை அறைகள் 70 அறைகள் இருக்கிறது. இந்தியாவிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனையில் கூட 70 கட்டண படுக்கை அறைகள் இல்லை. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய முயற்சியினால் ஏறத்தாழ 430 கோடி ரூபாய் செலவில் 18 மாத காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த மருத்துவமனையில் 70 படுக்கை அறைகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த அடையாளம் தெரியாத சடலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, அதாவது இந்த மருத்துவக் கல்லூரிகளின் இந்த உடற்கூறு ஆய்வுக்கு பயன்படுத்துவது என்பது எல்லா இடத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று. அதிலும் கூட பணம் செய்ய வேண்டுமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. தமிழ்நாடு அரசு அதை கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுக்கும். இல்ல அது தேவையாங்கிறது தான். என்னன்னா இல்ல அது நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க. அதை போய் விக்கிறதுங்கிறது, உடற்கூறாய்வுக்கு விக்கிறத இல்ல அதுக்கு தேவையான இலவசமா தரலாம். அதை பணமாக்குறதுங்கிறது சரியான கருத்தா தெரியல எனக்கு.